friends, welcome to Sanjya Study Circle. Today நம்ம Max previous year question and answer with explanation ஓட பார்க்கலாம். First question, ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா, மொத்தம் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 50 பேரா? அப்போ 50 மாணவர்கள்ன்றது வந்து 100%. இப்போ அதில் 14% எவ்வளோ? 10% பேர் வந்து 5 பேர். அப்போ 1 5 5 2 5 10 2% பேர் 1. அப்போ 14% பேர் 7. இப்போ வந்து 7 பேர் வரல. இப்போ கொஷின் வந்து வந்துங்கிறவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 50ல் 7 பிரச்சனை எவ்வளோ? 43. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 43. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? y³ + 1 மற்றும் y² - 1 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி காண்க. HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்னா, இது வந்து y³ + 1ன்னு இருக்கா? இப்போ y³ + 1³ ஃபார்முலா y + 1. இப்போ a³ + b³ ஃபார்முலாவில் இருக்கா? y + 1 a + b. அடுத்து a². அப்போ y² + b². அப்போ 1² + 2ab. இது ab மட்டும். abனா y. y × 1 1. அதுக்கு அடுத்தது y² - 1ன்னு இருக்கா? இப்போ இது வந்து y² - 1² எழுதிக்கலாம். அப்போ y + 1 y - 1. இதில் காமனாக இருக்கிறதுனா y + 1. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி y + 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளியாரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள்விட்டத்தின் அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. π = 22/7. டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆலோஸ்பியரோட உள்ளீடற்ற கோளம் அதோட ஃபார்முலா என்னன்னா, வால்யூம்க்கான ஃபார்முலா என்னன்னா 4/3 πr³. அப்போ இதில் வந்து 2 ரேடியஸ் இருக்கா? அப்போ வந்து வால்யூம் என்ன? v = 4/3 π 2 r இருக்கா? அப்போனா r³ - r³. வால்யூம் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 11352/7. 4/3 பையோட வேல்யூ என்ன? 22/7. ஒரு r கொடுத்துட்டாங்களா? 8 8³ - r³. இந்த 7க்கு 7 காமனாக டிவிசிபிள் ஆயிரும். 2 11 22. இது வந்து 2838. ஒரு நாங்கள் 258. ஒரு 2 129 ரன் 258. 129 இன்ட்டு 3 இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு வந்தால் பெருக்கல் ஆயிரும். = 512. 8³ வந்து 512 - r³. இது பெருக்குனா 387 வருதா? 512 - r³. r³ = 512 - 387. அப்போ r³ என்ன? 125. இப்போ r என்ன? 5. இதில் என்ன கேட்குறாங்க? டயாமீட்டர் கேட்குறாங்க. இப்போ டயாமீட்டர் = 2r.
2 into 5 10. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மேரி நந்தினியின் வயதை போல் மும்மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80 இருக்கும் எனில் மேரியின் தற்போதைய வயதினை காண்க. மேரி வந்து நந்தினியை கூட 3 மடங்கா? அப்போ மேரி வந்து மேரி நந்தினியா? நந்தினி வந்து எக்ஸ் ஆக்கும்போது மேரி வந்து 3 மடங்கு 3x ஆக்குவாங்க. இப்போ வந்து 10 வருஷங்க அப்புறம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 10 அவங்களுக்கு 10 வருஷம் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் 10. அவங்க 2 பேரோட வயசு 10 வருஷம் அப்புறம் 80ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3x 4x ப்ளஸ் 10 20 ஈக்குவல் டு 80. இந்த ப்ளஸ் 20 வந்து இந்த பக்கம் அந்த ஆப்போசிட் சைட் போச்சுன்னா 4x ஈக்குவல் டு 80 மைனஸ் 20 60. நாங்கள் 15 நாங்கள் 60. அப்போ எக்ஸ் வந்து 15. இப்போ நந்தினியோட வயசு வந்து 15. இப்போ மேரியோட வயசு வந்து 45 பெர்சன்டேஜ். ஏன்னா ஓர் 15 15 15 45. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 45. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ராஜுவின் தந்தையின் வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் தற்போதைய வயது என்ன? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ராஜுவோட வயசு யாரும் சொல்லிட்டாங்க. ராஜுவோட வயசு வந்து ராஜுவின் தந்தையோட வயசு வந்து ராஜுவின் வயது போல் 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. 3yன்னு வச்சுக்கலாம். அது கூட 5 + 5 அதிகம்னு சொல்லிட்டாங்களா? இப்போ அவங்களுடைய ராஜுவின் தந்தை வயது எவ்வளோ? 44 ஈக்குவல் டு 3y + 5. இந்த 45 வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வந்து மைனஸ் ஆயிடுமா? 44 மைனஸ் 5 39 ஈக்குவல் டு 3y. 13 13 39. இப்போ ராஜுவோட வயசால் 13, y ஈக்குவல் டு 13. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 13. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் மிக சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண். இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, டிவிசிபிள் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். இப்போ வந்து 72 வந்து 8 9 72ன்னு பிரிக்கலாமா? அப்போ 108 வந்து 12 9 108. அப்போ 8th டிவிசிபிள் ரூலு, 9th டிவிசிபிள் ரூலு. இந்த 12 வந்து 3 12. இப்போ 3வது டிவிசிபிள் ரூலு, 4வது டிவிசிபிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம ஆன்சரில் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும்னா இந்த டிஜிட் வந்து அப்படியே கூட்டிக்கணும். 1 + 0 + 1 + 5 + 2 கூட்டினா எவ்வளோ வருது? 1 + 1 2, 2 + 2 4, 4 + 5 9. 9 என்ன ஆகும்? 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? அப்போ இது வந்து 3ஆல் இந்த நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்புறம் 72னா 8 9 72ன்னு சொல்லலாமா? அப்போ 8th டிவிசிபிள் ரூல் என்னன்னா, லாஸ்ட் 3 நம்பர் எடுத்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 152 வந்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1 8s are 8. ரிமைனிங் வந்து 7 2 9 2 9 8 72. அப்போ கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுதா இந்த நம்பரு? அப்புறம்
3ஆல் டிவிசிபிள் ஆகிறதுலாம் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். 4ஆல் டிவிசிபிள் ஆகிறதுலாம் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். இது பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் தான் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுது. நம்ம என்ன வேறு செகண்ட் ஆப்ஷன் போட்டு பார்க்கலாமா? 3வது ரூலுக்கு 1 + 1 எவ்வளோ? 2. 2 + 2 4. 4 + 5 9 வருது. ஆனால் இது 9 வந்து நான் 3rd கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். ஆனால் 4th 52 4 லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்க்க சொல்லியிருக்காங்க. 0 ஃபஸ்ட்டே வருது, அப்போ புள்ளி வச்சுன்னு வரும். அப்படி போடும்போது ஆன்சர் வராது. அதனால ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். a/3 = b/4 = c/7 எனில் a + b + c/ca c ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ a வந்து என்ன சொல்லிட்டாங்க? 3ன்னு சொல்லிட்டாங்க. b வந்து 4, c வந்து 7 எடுத்துக்கலாம். அப்போ எப்படி போடுறது? a வந்து எவ்வளோ? 3 3 + b வந்து 4, c வந்து 7/7 நான் 4 3 7 7 + 7 14 14/7 1 7 7 2 14. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். p என்பது வகுத்தல் என்பதையும், q என்பது மல்டிப்ளிகேஷன் என்பதையும், r என்பது ப்ளஸ் என்பதையும், s என்பது மைனஸ் என்பதையும் குறித்தால் 18q 12p 4r 5s 6 என்பதின் மதிப்பு காண்க. இப்போ PQRSக்குலாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 18 க்யூக்கு என்ன சொல்லிட்டாங்க? மல்டிபிள் சொல்லிட்டாங்க. மல்டிபிள் 12. பிக்கு என்ன சொல்லிட்டாங்க? டிவைட் 4. ஆருக்கு என்ன சொல்லிட்டாங்க? ப்ளஸ்ஸு 5. எஸ்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? -6. போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து டிவிசிபிள் பண்ணோம். அப்போ 18 × 12 ÷ 4 3 வருமா? ப்ளஸ் 5 - 6 18 54 அது ப்ளஸ் 5 - 6 இப்போ 54 + 5 59 59 - 6 53. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 53. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 4p + sr qb equivalent a3 (7c greater than z %6d and q at 1 தொடரின் 18வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பை காண்க. இப்போ வந்து 18வது உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 16வது உறுப்பு. இதில் 16வது உறுப்பு எதுனா 1 2 16வது உறுப்புக்கு உறுப்பு எதுனா பர்சன்டேஜா? அப்போ அந்த நம்பருக்கு 7வது உறுப்பு காணணுமா? 1 z greater than c 7 அப்படின்னு பார்த்தங்கன்னா ஆன்சர் வந்து ஏ வருது. அப்போ ஆன்சர் என்ன? 7வது உறுப்பு எது? 7 ஏ. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஏ வந்து பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமானவராம். இப்போ ஏ வந்து ஒரு நாள் செஞ்சால் பி வந்து அந்த வேலையை வந்து 3 நாள் செய்வாங்க. ஒரு வேலை பி ஆனவர் வந்து ஒரு வேலையை வந்து 24 நாட்களில் முடிப்பாங்கன்னா பி ஆனவர் ஒரு வேலை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அவ்வேலையை செய்ய எடுத்துக்கொள்ள எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா
இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுனா வந்து ஏ வந்து ஒரு நாள் செய்கிற வேலை பி வந்து 3 நாள் செய்வாங்களா? அந்த 3 நாள் எவ்வளோ? 3 மடங்கு மெதுவாக செய்வாங்க. அப்போ எத்தனை 3ன்றது வந்து 24. இப்போ 1 மடங்குன்னா 3 பிரித்தா 8 வருதா? அப்போ 8 நாள் செஞ்சுருவாங்க. ஏ வந்து 8 நாள் செஞ்சால் பி வந்து அது 24 நாள் செய்வாங்க. வச்சு சம் போடலாமா? 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாள்னு கேட்குறாங்க. 8 × 24/8 + 24. 8 × 24 / 8 + 24 32. 3 8 24, 4 8 32. ஒரு நாங்கள் 2 நாங்கள் 8. 2 × 3 6. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 6 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரையில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர். 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற சுவரில் 27 நாட்களில் வரைய தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா 81 மாணவர்கள் சொல்லிட்டாங்களா? 81 மாணவர்கள் 56 நாட்டில் 448 மீட்டரா ஈக்குவல் 27 நாளில் எத்தனை மாணவர்கள் 160 மீட்டர் கேட்டாங்க. 3 9 27, 9 9 81. 1 3 3 9. 40 160, 112. திருப்பி அடித்தா 5 40, 28 112. இதில் சால்வ் பண்ணால் 14 ரன் 28, I ரன் 10, 7 ரன் 14, 28 ரன் 56. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணலாமா? 3 × 28 டிவைடில் இருக்கிற 5 வந்து இன்சைட் வந்தால் பெருக்கல் வந்துடுமா? 5 /7 = x. 1 7 4 7 28. 3 × 4 12, 12 × 5 60. அப்போ ஆன்சர் என்ன? 60 மாணவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கிய நபரிடம் இருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதத்தை காண்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா இது 79,040க்கும் 52,000க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? வட்டி 27,040 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 52,000. இயர்ஸ் எவ்வளோ? 4 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். அப்புறம் காமனாக 4th டேபிளால் அடிக்கலாம். நாங்கள் 676 2704. இது வந்து 13 52, 169 676 ஓர் 13 13 13 13 169. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 13%. அப்போ ஆன்சர் என்ன?
ஆப்ஷன் டி 13%. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ராமன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8% வட்டி வீதம் 4 ஆண்டுகள் கழித்து 800 ரூபாயை தனி வட்டியாக செலுத்தினால் அத்தொகையின் மதிப்பு. தனி வட்டி எவ்வளோ சொல்லிட்டாங்க? 800ன்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் தெரியல. n எவ்வளோ? 4 years. தனி வட்டி வந்து 8% டிவைடட் பை 100. ஓர் 8 8 100 வரும். ஓர் 4 25 100. இந்த மல்டிபிள் டிவைடில் இருக்கிற 100 வந்து இந்த சைடில் தான் மல்டிபிள் ஆயிரும். பிரின்சிபல் வந்து 2500. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 2500. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் விலை 96 ரூபாய் எனில் 1 கிலோ உளுத்தம் பருப்பின் அசல் விலையை காண்க. 20% விலை உயர்ந்துச்சு. அப்போ வந்து 120% வந்து எவ்வளோ? 96 ரூபான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து காமனாக 4 வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 3 நாங் 12 30 வரும். இப்போ வந்து 24ன்னு வரும். இப்போ 1 3 8 24. 10% எவ்வளோ? 8 ரூபா. அப்போ 100%ன்றது 80 ரூபா. அப்போ அசல் விலை எவ்வளோ? 80. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 60, 75 மற்றும் 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீப்பெரு பொது வகுத்தி இவற்றுக்கிடையான வித்தியாசம் காண்க. இது வந்து HCFக்கும் LCMக்கும் இந்த நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான HCF கண்டுபிடிக்கலாம். HCF 60, 75, 90. இதுக்கு HCF வந்து காமனாக 5 ஆல் டிவைட் ஆகுமா? இப்போ 12, 15, 18 காமனாக 3 வாய்ப்பாடால் டிவைட் ஆகும். இப்போ 4, 5, 6. அப்போ HCF என்ன? 5 × 3 15. அப்புறம் இது LCM கண்டுபிடிக்கணும்னா காமனாக டிவைட் 2 ஆல் டிவைட் ஆகுமா? 2 2s are 4, 5 3 2s are 6. அப்புறம் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 5 × 3 × 2 × 2 × 5 × 3 மல்டிபிள் பண்ணால் 900 கிடைக்கும். LCM என்ன? 900. LCM 900. HCF வந்து 15, LCM வந்து 900. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. 900 minus 15 885. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 885. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. இப்போ வந்து கோனோட ஃபார்முலா என்னன்னா, வால்யூம்க்கான ஃபார்முலா என்னன்னா, வால்யூம் ஈக்குவல் டு 1/3 πr² h. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? வால்யூம் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 11088 ஈக்குவல் டு 1/3 பையோட வேல்யூ என்ன? 22/7. ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். ஹைட் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 24ன்னு சொல்லிட்டாங்களா? 1 3 8 24 2 11 22. இது வந்து 1 11 11 8 11 88 1008 வருதா? ஓர் 2 2 I 2 10 4 2 8 504 வருதா? ஓர் 8 8
63 8 504. அப்போ இந்த டிவைடில் இருக்கிற 7 வந்து இந்த இடத்துல தான் மல்டிபிள் ஆகுமா? 63 × 7 = r². இப்போ 63 × 7 வந்து 441 = r². இது வந்து எதோட ஸ்கொயரு? 21 ஸ்கொயர். அப்போ r = 21. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 21 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தப்படும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இது ஃபார்முலா வந்து ஏரியா = உருளை 2π, சிலிண்டரோட ஃபார்முலா 2πr L. 2 × பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 1. இப்போ டயாமீட்டர் வந்து 2.8 சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் வந்து அதில் பாதி 1.4 இன்ட்டு நீளம் லென்த் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 3ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது டிவைட் பண்ணால் 1777 0.2 2014. இதில் 2 × 22 44 44 × 0.6 பெருக்குனா 26.4 வருது. அது வந்து ஏரியா 8 ரொட்டேஷன் சொல்லிட்டாங்களா? அப்போ 26.4 × 8 பெருக்குனா 211.2 வருது. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 211.2 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது 12.15 என காட்டுகிறது எனில் அந்த கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளவு? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர் கொடுத்தா டைமில் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 5.6 5.15 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 5.15 வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது 5.15 தெரியுது. இது போடலாம் 5.15 அப்படின்னு தெரியுது. இதை வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியுது. கடிகாரத்தின் சரியான நேரம் கேட்டாங்கன்னா இதை என்ன பண்ணணும்னா 11.60 மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணால் என்ன வருது? ஆன்சரு 45. இப்போ 6 வருது. அப்போ டைம் வந்து அதில் கடிகாரத்தோட சரியான டைமு 6.55 இருக்கும். அப்போ வந்து 10க்குள்ளே கேட்டால் இந்த 11.60 மைனஸ் பண்ணோம். அதுவே 11-12 மட்டும் 11-12 கேட்டால் என்ன பண்ணுன்னா 23.60 மைனஸ் பண்ணோம். அதால் மைனஸ் பண்ணுங்கள். 12.15 மைனஸ் பண்ணால் 60ல் 15 போச்சுன்னா 45. இப்போ 23ல் 12 போச்சுன்னா 11. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 11.45. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களானது 13:15 என்ற விகிதத்தில் உள்ளது மற்றும் அவற்றின் மீப்போமா 39,780 எனில் அவ்விரு எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இந்த கொஷின் வந்து ஆப்ஷன் வச்சு ஆன்சர் போடணும். இப்போ வந்து 13 15ன்னு சொல்லிட்டாங்களா அந்த நம்பரு. அப்போ வந்து இதில் எது 13ஆல் டிவிசிபிள் ஆகும்னு பாருங்கள். பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் தான் 13. ஃபஸ்ட்டு வந்து 13ஆலையும் இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து 15ஆலையும் டிவிசிபிள் ஆகும். இப்போ 30 60ன்னு இருக்கா, இது வந்து 15ஆல் டிவைட் ஆகுமா? 2 பைன்ஸ் 30, I பைன்ஸ் 60, சாரி 4 பைன்ஸ் 60. அப்போ டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்தநாள் என கலா கூறினாள். வாணியிடம் உன் பிறந்த நாளை நீ எப்போது கொண்டாடினாய் என கேட்டால் அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்டாவே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க? 75 நாட்கள் கொடுத்தாங்களா? அப்போ 75 டிவைட் பை வாரத்தில் எவ்வளோ நாள்? 7 நாள் இருக்கா? 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 7 7.
இப்போ இங்கே 5னா ரிமைனிங் 5 வருதா, கீழே 5 இருக்குண்ணா. இப்போ வந்து 5 இப்போ என்ன சொல்லிட்டாங்க, திங்கக்கிழமை, இது திங்கக்கிழமைக்கு முன்னாடி 5 நாள். இப்போ திங்கக்கிழமை விட்டுருங்க, முன்னாடி 5 நாள் பார்க்கும்போது செவ்வாய் இது ஞாயிறு சண்டே வருது, அதுக்கு முன்னாடி சாட்டர்டே வருது, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வருது, அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டே வருது, அதுக்கு முன்னாடி வெனஸ்டே வருது. இப்போ ஆன்சர் என்ன, வெனஸ்டேவா, புதன்கிழமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அமுதா ஒரு சேலையை 18 நாள்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அச்சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பர்? கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண, அமுதா வந்து ஒரு சேலையை வந்து எத்தனை நாள் நெய்வாங்களாம், 18 நாள். அமுதா வந்து 18 நாள் நெய்வாங்களாம். அஞ்சலி வந்து 2 மடங்கு திறமைசாலி. இவங்க வந்து 2 நாள் செய்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரே நாள் செஞ்சிருவாங்க. அப்படின்னா இவங்க வந்து அஞ்சலி 9 நாள் செஞ்சால் அமுதா வந்து 18 நாள் செய்வாங்களா. இப்போ இவங்க 2 பேரும் இணைந்து செஞ்சால் எவ்வளோ நாள் கேட்குறாங்க. 18 × 9 ÷ 18 + 9. இப்போ கூட்டுனா 18 × 9 ÷ 27. 2 9 18, 3 9 27. ஒரு 3 9. இப்போ 2 வேலை 6. அப்போ ஆன்சர் என்ன, 6 days. ஆப்ஷன் பி 6 days. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 18வது மற்றும் 17வது பிபினோசி எண்களுக்கு இடையே வித்தியாசம் காண்க. பிபினோசி எண்கள்னா என்னன்னா 0, 1, 2. இப்போ 1 + 2 3, 2 + 3 5, 5 + 3 8. இது மாதிரி கூட்டின்னு போயினே இருக்கணும். அது மாதிரி போனால் 18வது உறுப்பு என்னதுன்னா 2584 வரும். 17வது உறுப்பு 1597 வரும். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்போ மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன, 987. ஃபிப்னோனி சீரியஸ்னால் முன்னாடி இருக்கிற நம்பரை கூட்டிக்கணும். 3 × 5 8, 8 + 5ன்னு பார்க்கும்போது 13 வருமா. அது மாதிரி கூட்டின்னு போயின்னு இருக்கணும். அது மாதிரி போனால் 18வது சீரியஸ் என்ன, 2584. 17வது 1597. அப்போ ஆன்சர் என்ன, 987. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவரிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் டாட்டாட் 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுகளே உள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடித்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு எப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்கொயர் சொல்லிங்கிறாங்களா. அப்போ வந்து 1லேருந்து 24 ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் அப்படி டாட் போட்டால் 24 ஸ்கொயர். இதுலேருந்து எதுலேருந்து கொடுத்துருக்காங்க, 10லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து மைனஸ் பண்ணிடணும். எது மைனஸ் பண்ணோம், 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணிடணும். இப்போ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன இது கண்டுபிடிக்கிறதுக்கு, n × n + 1 2n + 1/6. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டியூட் பண்ணால் சப்ஸ்டியூட் பண்ணால் 24 ஃபஸ்ட்டு இருக்கிறது. 24 n × n + 1, 24 + 1 25, 2n 2 × 24 48, 48 + 1 49 /6 மைனஸ் 1லேருந்து 9 வரைக்கும் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் நம்பர் என்ன, 9 அத்தை n. 9 × n + 1, அப்போ 9 + 1 10 × 2n 2 × 9 18, 18 + 1 19, 19 /6. ரன்மு 6 மூமு 9.
ஒரு 2 2 ஐ 2 10 ஒரு 6 6 4 6 24 இந்த 4 × 25 வந்து 100 100 × 49 4900 3 × 5 15 15 × 19 285 இது மைனஸ் பண்ணாங்கன்னா 4615 கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 4615. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்யும் போது 2 ஆண்டுகளில் 4624 4ஆம் 3 ஆண்டுகளில் 4913 தொகையும் கிடைக்கிறது எனில் அசலை காண்க. இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இந்த கொஷினில் பிரின்சிபலும் தரல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தரல. அதனால இந்த சம் ஃபஸ்ட்டு எப்படி போகிறதுனா, இந்த 4913 4624 இந்த 2 வருஷம் அப்புறம் 3ஆவது வருஷத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா 289 வருதா. இது வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 289 கண்டுபிடிச்சிட்டோமா. பிரின்சிபல் நமக்கு தெரியாது. பிரின்சிபல் வந்து இப்போ வந்து 4624 4913. அப்போ பிரின்சிபல் வந்து 4624. இயர்ஸ் வந்து ஒரு வருஷம். 2ஆவது வருஷத்துலேருந்து 3ஆவது வருஷம் பார்க்கும்போது ஒரு வருஷம். 6 வந்து தெரியாது. டிவைடட் பை 100. 4ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 25 100 மேலே அடித்தா 1156. திருப்பி 4ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 6.25. இது அடித்தா 289. இந்த 289 கேன்சலாக. அப்போ ஆர் வந்து 6.25%. அது இது எப்படி எழுதலாம்னா 6 1/4 எழுதலாமா. அப்போ 6 24 24 + 1 25/4%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.25%. அதை வந்து நம்ம 25 ÷ 4% எழுதலாமா. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ வந்து பிரின்சிபல் எவ்வளோ, டோட்டல் அமௌண்ட்டு 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4624 ஈக்குவல் டு பிரின்சிபல் 1 + ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 25/4 × 100. 2 இயர்ஸா ஸ்கொயர். பிரின்சிபல் 1 25 25 4 25 100. அப்போ 4 16 16 × 1 16 + 1 17 17/16 ஸ்கொயருக்கு இருந்தாலும் 2 டைம் எழுதிக்கிறேங்க. 17/16 4 6 4624. 17ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 1 17 17 272. திரும்பவும் 1 17 17 16 17 272. இப்போ வந்து பிரின்சிபல் வேணும்னா இந்த டிவைடில் இருக்கிற 16 ஸ்கொயர் இருந்தால் 16 × 16 × ஏற்கனவே இங்கே ஒரு 16 இருக்குதா, 4096. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 4096. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% வீதம் அதிகரிக்கிறது. இப்பொழுது அதன் மக்கள் தொகை 2,38,765 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை. இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா, ஒவ்வொரு இயருக்கு வந்து 6% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே. அப்போ 106 ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 6%, 106/100. 2 வருஷமாக திருப்பியும் 106/100 இன்ட்டு 2,38,765.
25 100 4700 இது 47,753. இது வந்து பைத்ரண்ட் 20 53 ரன் 106. திருப்பி ஐரண்ட் 10 53 ரன். திருப்பி ஓரஞ்சு 5 10.6 53. இதெல்லாம் பெருக்குனா 53 இன்ட்டு 10.6 இன்ட்டு இந்த 100 இப்படி போச்சுன்னா மேலே 47,753 டிவைட் பை 100 போட்டோம்னா ஆன்சர் வந்து 2,68,276 வருது. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி